குளித்தலையில் உள்ள பழமையான கடம்பனேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா 14 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள 1800 ஆண்டுகள் பழமையான கடம்பனேஸ்வரர் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதற்காக சிறப்பு வேள்விகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் புடைசூழ கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலிலும் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்கண்ணங்குடி காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரியில் மலை மீதுள்ள 500 ஆண்டு பழமையான முருகன் கோவில், திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருபகவான் கோவிலிலும் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆனி திருமஞ்சனத்தை ஒட்டி மூலவருக்கு பால், தேன், தயிர் உள்ளிட்டவற்றால் நீராட்டு செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் ஆனி திருமஞ்சனத்தை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு நீராட்டுகள் செய்யப்பட்டு பூசைகள் நடைபெற்றன. ஈரோடு கோட்டை கபாலீஸ்வரர் கோவிலில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு நடராஜர், சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகர் பல்லக்கில் வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனிடையே நெல்லை மாவட்டம் செப்பறை அழகிய கூத்தர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் நடராஜர் எழுந்தருளிய தேரை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.